இட்ஸ் ஆஃப் ஜெனரிக் டாபிக். ஸோ நிறைய பேர் எஸ்டிபிஸ் பத்தி என்கிட்ட நிறைய கேட்டிருந்தாங்க. எஸ்டிபி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களா, இப்போ கவர்மெண்ட் வந்து எஸ்டிபி வந்து ப்ரொவைட் பண்றதுல ஒரு லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் வந்து எஸ்டிபி எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ஸோ எஸ்டிபி கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது டிஸ்கண்டினியூ பண்ண போறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா எஸ்டிபி வந்து 2015 ஆரம்பிச்சாங்க. இப்போ 2024 9 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் 10 கிராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,000 26,000 இருந்துச்சு. இப்போ அரௌண்ட் 80,000 70,000 80,000 பக்கம் போயிட்டு இருக்கு 10 கிராம்ஸ் ஆஃப் ரோல். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, என்ன சொல்லிருக்காங்க, ஸோ இயர் ஆன் இயர் கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க அது போக பிளஸ் 2% இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்தாங்க, இயர்லி 2% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க ஆல் எஸ்டிபி. இது வரைக்கும் எஸ்டிபி மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஐ மீன் மோர் தென் 20 crore 30 crore 50 crore மேல வந்து எஸ்டிபி இது வரைக்கும் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா டிஸ்கண்டியூ பண்ண போறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்மே கவர்மெண்ட் ரோட்ஸ் ரைல்வேஸ் இந்த மாதிரி கவர்மெண்டான அவங்களோட யூட்டிலிட்டிஸ் பண்றது ஏகப்பட்ட நிறைய இருக்கு. ஸோ அது இல்லாம இது வந்து கண்டிப்பா கொடுக்க முடியாது. கோல்டோட பிரைஸ் வந்து இயர்லி 13.3% இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து கம்ப்ளீட்டா டிஸ்கவுண்ட் பண்ணிருக்க சான்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியலோட இது கம்ப்ளீட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் கொடுக்கவே இல்லை, அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஸோ எஸ்டிபிஸ் இருந்துச்சுன்னா நீங்க அக்கௌண்ட் பண்ணி அப்படி வச்சுக்கலாம். இது நான் எஸ்டிபி வாங்கணும்னா நீங்க செகண்டரி மார்க்கெட்டை வாங்கிக்கலாம். ஸோ எஸ்டிபி பொறுத்தளவுக்கு. ஸோ இதான் எஸ்டிபியோட லேட்டஸ்ட் அப்டேட்.